தமிழ்நாட்டில் நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. சுட்டெரிக்கும் கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்க ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் குவியும் சுற்றுலா பயணிகள். வார விடுமுறை தினத்தையொட்டி குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். குறைவாக தண்ணீர் கொட்டிய போதும் உற்சாகமாக குளியலிட்டு மகிழ்ச்சி. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதுமாக ஜாக்டோ ஜியோ போராட்டம். அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை விரைந்து நிரப்ப கோரி முழக்கம். கூலி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவிநாசியில் 5வது நாளாக விசைத்தறி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம். இதுவரை 160 கோடி ரூபாய் மதிப்பிலான உற்பத்தி பாதிக்கப்பட்டிருப்பதாக கவலை. உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள சித்தனூர் தேசிய நெடுஞ்சாலையில் வேன் கவிழ்ந்து விபத்து. 8 பெண்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் களை கட்டிய மகிழ்ச்சி வீதி கொண்டாட்டம். இளைஞர்கள், இளம் பெண்கள் உற்சாகத்துடன் நடனமாடி குதூகலம். மதுரையில் ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். குற்றவாளிகளை பிடிக்க 2 தனிப்படைகளை அமைத்தது காவல்துறை. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் குப்பை தொட்டியில் வெடித்த மர்ம பொருள். தூய்மை பணியாளர் ஒருவர் உயிரிழப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.